புராண காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்களிடையே தொடர்ந்து போர்கள் நடந்து கொண்டிருந்தன. அசுரர்கள் பெற்ற வரங்களால் தேவர்களை வெல்வது எளிதாகி 3 உலகங்களிலும் அநீதி மேலோங்கியது. தேவர்கள் அனைவரும் தாயான பராசக்தியை வேண்டி தவமிருந்தனர். அப்போது ஆதிபராசக்தி தன் சக்தியின் ஓர் அம்சமாக பயங்கரத் தோற்றத்துடன் வராகி அம்மனாக அவதரித்தாள். வராகி அம்மன் மகாவிஷ்ணுவின் வராக அவதாரத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தியாகக் கருதப்படுகிறாள். ஒன்றித் தலையுடன் பெண்மையான வடிவில் அஷ்டபுஜங்களுடன் தோன்றிய அவளது கண்களில் அக்னி போன்ற கோபம் ஒளிர்ந்தது. அவள் கையில் சங்கு, சக்கரம், வாள், கேடயம் போன்ற ஆயுதங்கள் திகழ்ந்தன. இருளையும் அநீதியையும் அழிக்க வந்த சக்தியாக அவள் தோன்றினாள். அசுரர்களின் தலைவன் இரத்தபீஜன் ஒவ்வொரு துளி இரத்தம் தரையில் விழும்போதும் புதிய அசுரர்களை உருவாக்கும் வல்லமை பெற்றவன். அவனை வெல்வது அரிதாக இருந்தது. போர்க்களத்தில் வராகி அம்மன் நின்றதும் தன் வாயால் அந்த அசுரனின் இரத்தத்தை தரையில் விழாமல் அருந்தினாள். அவளின் பயங்கர ஆவேசத்தால் அசுரப் படைகள்